நம்மளை விட தாழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு நாம உதவி செய்யும் போது கடவுள் நம்மளை எந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஒவ்வொரு நாளும் கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பத்தின வீடியோக்களை போட்டுட்டு வரோம். கத்தோலிக்க கிறிஸ்தவத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கடவுளோட பிள்ளைகளா வாழணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோக்களை பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பசித்திருப்போருக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழிநடத்துவார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். உன் மக்கள் பண்டைய நாளிலிருந்து பாழடைந்து கிடப்பவற்றை கட்டியெழுப்புவர். தலைமுறை தலைமுறையாக உள்ள அடித்தளங்களின் மேல் கட்டியெழுப்புவாய். தகர்ந்த மதிலை திரும்ப கட்டுபவன் என்றும் குடியிருப்பதற்கு தெருக்களை சீர்படுத்துபவன் என்றும் பெயர் பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். உன் மூதாதையாகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். எசாயா 58:9-14. அதாவது பசியில இருப்பவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான உணவு கொடுத்து நம்மளை விட தாழ்நிலையில இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை நாம நிறைவு செஞ்சோம்னா ஆண்டவர் தொடர்ந்து நம்மளை வழி நடத்துவார். நம்ம குடும்பங்களை, நம்ம செய்யக்கூடிய வேலையை, தொழிலை ஆசிர்வதிச்சு அதை பல மடங்காக பெருகச் செய்வார். வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார். அதாவது உலகத்துல விலைவாசி உயர்வு, பணப்பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த பிரச்சனையும் நம்மளை அணுகாம பாதுகாத்து நம்மளை எப்பவும் மகிழ்ச்சியா வச்சிருப்பார். உன் எலும்புகளை வலிமையாக்குவார். அதாவது எந்தவித நோய் நொடிகளும் நம்மளை அணுகாம கடவுள் நம்மளை பாதுகாப்பார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீரூற்று போலும் இருப்பாய். அதாவது நம்ம செய்கிற வேலைகளை எல்லாத்திலையும் வெற்றி தந்து எல்லா செல்வ செழிப்பையும் தந்து அந்த செல்வ செழிப்பு எப்போதுமே குறையாம ஆண்டவர் பார்த்துக்குவார். எல்லாத்துக்கும் மேல நானும் மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வரச் செய்வேன். அதாவது இந்த உலகத்துல உயர்வான பதவிகளை ஆண்டவர் நமக்கு தருவார். எல்லா மனிதர்களையும் விட நம்மளை மிகவும் உயர்த்துவார். இது மட்டும் இல்ல, இன்னும் பல ஆசீர்வாதங்களையும் கடவுள் நமக்கு தந்து எப்பவுமே கடவுள் நம்மளை தொடர்ந்து நம்ம கூட இருந்து வழி நடத்துவார். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்ம கடவுள்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். யாராவது பசியில இருந்தா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும். உடை இல்லாதவங்களுக்கு உடை வாங்கி கொடுக்கவும், தங்க வீடு இல்லாதவங்களுக்கு தங்குவதற்கு வீடை ஏற்பாடு செஞ்சு கொடுப்பதும், இப்படி நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை கொண்டு நம்மளை விட தாழ்நிலையில இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை நிறைவு செஞ்சோம்னா இந்த வீடியோல சொல்லப்பட்டிருக்க எல்லா ஆசீர்வாதத்தையும் கடவுள்கிட்ட இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். நம்மிடம் இருப்பதை இல்லாதவரோடு பகிர்வோம். அதன் வழியாக கடவுளின் ஆசீர்வாதத்தை நிறைவாக பெற்று கடவுளின் பிள்ளைகளாக என்றும் வாழ்வோம்.